சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ட். சர்க்கிள்ஸ்க்கும் டேஞ்சன்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி மே கெட் 3 situations as given in the following diagram. ஸோ ஒரு 3 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்களேன், ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ரெண்டுமே டச்சே ஆகல இல்லைங்களா. பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் பிக்யூன்றது ஸ்ட்ரெயிட் லைன் டஸ் நாட் டச் த சர்க்கிள். சர்க்கிளை வந்து டச்சே பண்ணல. அப்போ there is no common point between the straight line and circle. அப்போ சர்க்கிளுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து thus the number of point of intersection of the line and the circle is 0. அதாவது எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த லைனும் சர்க்கிள் எந்த இடத்துல இன்டர்செக்ட்னா ரெண்டுமே இன்டர்செக்டே ஆகல, அப்போ நோ இன்டர்செக்ட் பாயிண்ட். சரிங்களா. சரி, இப்போ இதுவே ஃபிகர் 2 செகண்ட் டயக்ராம் பாருங்களேன். சர்க்கிளும் லைனும் டச் ஆகுது, ஆனால் ஒன்லி 1 பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கு பாருங்க. ஒன்லி 1 பாயிண்ட்ல டச் ஆயிருக்கு. அதனால இதை வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். A straight line PQ touches the circle at common point A. A என்ற பாயிண்ட்ல டச் ஆகுது. அப்ப PQ is called the tangent to a circle at A. அப்ப அந்த PQ என்ற லைன் என்ன என்னன்னு சொல்லுவோம், டேஞ்சன்ட்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி லைன்னு சொன்னோம், இப்போ அதை டேஞ்சன்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு லைனு ஒரு சர்க்கிள்னு கிடையாது, ஒரு கர்வு. அது எப்படி ஒன்னாலும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கர்வு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கர்வை ஒரு லைன் வந்து இப்படி டச் பண்ணிட்டு போகுதுன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது சர்க்கிளா இருக்கட்டும், ஏதோ ஒரு கர்வா இருக்கும். So tangent என்றது a straight line touches the curve at only 1 point, then it is called tangent அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து tangentக்கான definition. அடுத்தது thus the number of point of intersection of line and circle is 1. இப்போ இதுக்கு point of intersection எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஃபிகர் பாருங்களேன். ஸோ தேர்ட் ஃபிகர் பாருங்க. ஸோ அதே கர்வு அதே லைன் தான், பட் என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கிளே இன்டர்செக்ட் பண்ணுது. So 2 point intersect. A straight line PQ intersect the circle at 2 points A and B. The line PQ is called, இதுக்கு பேர் வந்து secant அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சர்க்கிளை நல்லா புரிஞ்சு, ஒரு சர்க்கிளை ஒரு லைன் கிராஸ் பண்ணி போச்சுன்னா இதுக்கு பேர் வந்து secant அப்படின்னு வரும். ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போச்சு, அது tangent. அப்போ thus the number of point of intersection of the line and circle is 2. இதுக்கு வந்து number of intersection வந்து 2 இருக்கு, 2 பாயிண்ட் intersect ஆகுது அதனால. சரி, அடுத்தது the word tangent comes from the Latin word tangere, which means to touch, and was introduced by Danish mathematicians Thomas Fenko in 1583. அடுத்தது note, the line segment AB is inscribed in the circle. Figure 4.52 is called chord of circle. The chord is a subsection of secant. அதாவது இப்போ பொதுவா இது வந்து இப்போ இந்த தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சீக்கண்ட்னு சொன்னோம் இல்லையா. அந்த சீக்கண்ட்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெளியில வராம அப்படியே டச் மட்டும் பண்ணியிருந்தா இது பேர் வந்து கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். CHORD கர்ட். இது கர்ட்னு அர்த்தம். சீக்கண்ட்ன்றது கிராஸ் ஆகி வெளியில வரும் லைன், சரிங்களா. ஆனா கர்ட்ன்றது அப்படியே டச் ஆகி நிற்கும், அதான் கர்ட். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்த டாபிக், given circle at only 1 point, then it is called a tangent to a circle. சரிங்களா. ரைட், அடுத்தது some results on circles and tangent. Circle and tangent கான some result ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. A tangent at any point on circle and radius through the point are perpendicular to each other. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிளுக்கு இப்படி டேஞ்சன்ட் போட்டாச்சு. இப்போ என்ன சொல்றோம்னா, சென்டர் ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியஸ்க்கும் இந்த டேஞ்சன்ட் வந்து டச் ஆச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா இது எப்பவுமே பர்பெண்டிகுலரா இருக்கும். சரிங்களா. அந்த ரேடியஸ்ல இருந்து ஒரு லைன் போடுறோம், அந்த லைன் எதை போய் டச் பண்ணுது, அந்த டேஞ்சன்ட் உடைய அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் என்ன, எந்த பாயிண்ட்ல டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல நேரா மீட் ஆச்சுன்னா அது வந்து 90 டிகிரில இருக்குன்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. எப்படின்னா அதுக்குள்ள 3 பாயிண்ட் இருக்கு ABC. நோ டேஞ்சன்ட் கேன் பி drawn from an interior point of a circle. அதாவது சர்க்கிளுக்கு உள்ள இருந்து எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும் அப்படின்னா டேஞ்சன்ட்டே போட முடியாதுன்றாங்க. சர்க்கிளுக்குள்ள இருந்து டேஞ்சன்ட் போட முடியாது. அடுத்தது பாருங்க, ஒன்லி 1 tangent can be drawn at any point on the circle. அந்த சர்க்கிளுக்கு மேல இருந்து நல்லா கொஞ்சம் சர்க்கிளுக்கு மேல இருந்து எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும், ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் அப்படி போட முடியும். அந்த சர்க்கிளை டச் பண்ணிட்டு போற மாதிரி ஒரே ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியுன்றாங்க. அடுத்தது 2 tangents can drawn from an any exterior point of. இதுவே வெளியில இருந்து வரைஞ்சோம்னா, இப்போ இந்த Pன்றது வெளியில இருக்கிற பாயிண்ட். ஸோ இந்த வெளியில இருக்கிற பாயிண்ட்ல இருந்து பாருங்க, இங்க இப்படி ஒரு டேஞ்சன்ட் போடலாம், இப்படி ஒரு டேஞ்சன்ட் போடலாம். அப்போ எக்ஸ்டீரியர் சர்க்கிளுக்கு வெளியில இருந்து 2 டேஞ்சன்ட் போடலாம்,
சர்க்கிளுக்கு உள்ள வந்து டேஞ்சென்ட்டே போட முடியாது. ஆன் த சர்க்கிள், சர்க்கிளுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேஞ்சென்ட் வந்து டிரா பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க. The length of two tangent drawn from a exterior point to a circle are equal. அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருந்து டேஞ்சென்ட் டிரா பண்றோம் இல்லையா, இப்படி டிரா பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு டேஞ்சென்ட் ஈக்குவல் லென்த்தா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. PA ஈக்குவல் டு PB வரும். P ல இருந்து PB, இந்த PB இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அடுத்தது fourth point. If two circles touches externally, the distance between their centers is equal to the sum of the radii. That is OP equal to R1 plus R. அதாவது ரெண்டு சர்க்கிள் வந்து வெளியில வந்து டச் பண்ணிட்டு எக்ஸ்டீரியர்ல டச் ஆயிடுச்சா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, the distance between ரெண்டுத்துடைய சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டுத்துடைய ரேடியஸ் ஆட் பண்ணா போதுன்றாங்க. இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் R1 plus R2. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, OP அப்படின்றாங்க, ரெண்டு சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க. If two circles touches internally, the distance between their centers is equal to the difference of the radii. OP equal to R1 minus R2. ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டீரியர்ல டச் ஆயிருக்கு பாருங்க, ஒரு சர்க்கிள் அதுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் ரெண்டு டச் ஆயிருக்கு பாருங்க, டச் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு சர்க்கிளுக்குடைய சென்டருடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணும். OP equal to R1 minus R2. ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், சிக்ஸ்த் பாயிண்ட். The two direct common tangent drawn to the circle are equal to length, then that is AB equal to CD. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு டேஞ்சென்ட் இப்படி டிரா பண்ணிருக்கோம். அந்த டேஞ்சென்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு சர்க்கிளுக்கு அதே மாதிரி அதே டேஞ்சென்ட் ஆகுது ரெண்டு சர்க்கிளுக்கு. அப்போ இந்த ஏபி இந்த டிஸ்டன்ஸ் சிடி டிஸ்டன்ஸ் எல்லாம் சேமா இருக்குன்றாங்க. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ இந்த பிபி பிடி ஈக்குவல் தெரியும், பிபியும் பிடியும் ஈக்குவல் இல்லையா. அதே மாதிரி அந்த ஏபியும் பிசியும் டிசியும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்டோம் சர்க்கிளுக்கு. இப்போதான் நம்ம தியரம் பார்க்க போறோம். லாஸ்ட் தியரம் 6, ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம் இது, ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும் இந்த தியரம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. ஸோ டயக்ராம் இருக்கு பாருங்க, இந்த டயக்ராம் கண்டிப்பா மஸ்ட் போட்டுக்கணும். இந்த டயக்ராம் போட்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்டேட்மெண்ட். If a line touches a circle and from a point of a contact chord is drawn, the angles between the tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segments. So proof வந்து கொடுத்திருக்காங்க, proof பாருங்க. A circle with the center, proof given construction அதெல்லாம் நம்ம இது பண்ண போறோம். A circle with the center at O, tangent AB touches the circle at P and PQ is a chord. S and T are the 2 points on the circle in the opposite side of a chord PQ. அதாவது நம்ம எங்க என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டயக்ராம்ல பாருங்களேன். அதாவது இந்த QPP, இந்த QPP ஆங்கிளும் இந்த ப்ளூ கலர்ல போட்டுருக்க பாருங்க, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணும். அதாவது PSQ ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இங்க பாருங்க QPA இந்த ஆங்கிள், இந்த பிங்க் கலர்ல கொடுத்துறாங்க, பிங்க் கலர்ல இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த ஆங்கிள் QTP இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டுனா அதான் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேரும். இப்போ நம்ம அதோட ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். டு ப்ரூவ் நம்ம அதான் நான் சொன்னேன் இல்லையா, QPP ஈக்குவல் டு PSQவும் அதே மாதிரி QPA ஈக்குவல் டு PTQ, இது ரெண்டும் தான் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம், ட்ரா எ டயாமீட்டர் PQR, ட்ரா QR, QS அண்ட் PS. ட்ரா டயாமீட்டர் PQR. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம், நம்ம டயாமீட்டர் PQR போடணும். அதுக்கடுத்து QR, QS, PS எல்லாம் வந்து ட்ரா பண்ணும். டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பாருங்க, டயாமீட்டர் PQR பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது QS, இந்த RQ, இந்த QS இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ண சொல்றாங்க வேற எதுல. இப்போ இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரீசன் சைட்ல ஸ்டேட்மெண்ட் தான் மெயின். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, RPQ ஈக்குவல் டு 90 டிகிரி, RPQ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ RPQ பிளஸ் QPP ஈக்குவல் டு 90 டிகிரி. இது 1. இன்னொரு பேஜஸ்ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம முதல்ல போட்டுக்கணும், சைடில் வந்து போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணால் கரெக்டாக வரும் உங்களுக்கு.
ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுடலாம். ஒரு சர்க்கிள், சென்டர் O, டேஞ்சன்ட் இது A, B, இது வந்து P, இங்கே Q, இந்த இடத்துல S, இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல R, இது வந்து இந்த இடத்துல T. அவ்வளோதான், இதான் டயக்ராமு. ஸோ இந்த டயக்ராம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இப்போ இந்த நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அதில் பாருங்கள், RPQ ப்ளஸ் QPP. RPQ இது பாருங்களேன், RPQ. RPQன்றது நல்லா பண்ணி இந்த இது இந்த ஆங்கிளும், அதே மாதிரி QP இது பாரு QPP, இந்த ஆங்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. ஏன்னா இது பாருங்க, இந்த ஆங்கிளும் இதுவும் 90 டிகிரி எப்பவுமே. எப்படின்னா இது டயமீட்டர் இல்லையா? இப்போ தானே ஒரு ரூல் ஒன்று பார்த்தோம், அந்த டேஞ்சன்ட்டுக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து 90 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90. ஸோ டயமீட்டர் RP இஸ் பர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட் AP. அடுத்து பாருங்க, ட்ரையாங்கிள் RPQ. RPQல PQR ஈக்குவல் டு 90 டிகிரி. PQR இந்த இடத்துல வந்து 90 டிகிரி. அது எப்படின்னா ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90. அது எப்படி தெரியுமா சொல்றேன்? இப்போ வந்து எப்படின்னா ஒரு டயக்ராம் இருக்கு, அவங்க போட்டுக்கிட்டே காமிக்கிறேன். அதாவது இப்படிதான் இருக்கு. அதாவது இது வந்து P, இது QR, இந்த இடம் 90ன்றாங்க. எப்படி தெரியுங்களா? ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து 90. இப்போ இந்த சென்டர் வந்து இந்த PQ வந்து அது வந்து ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி வரும் எப்பவுமே. ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதான் டயமீட்டர் 90 டிகிரி தான். எந்த இடத்துல போட்டாலும் 90 டிகிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால 90 டிகிரி. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிச்சுங்களா? அடுத்தது இந்த QRP இந்த RPQ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 90. QRP இந்த ஆங்கிளையும், அதே மாதிரி RPQ. அதை இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த ஆங்கிள் 90னா Q வந்து 90னா பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ண 90 தானே வரும். இப்போ இது ஒரு ஆங்கிள் 90, இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா PQRன்றது, அதில் இந்த Qன்றது 90 ஆகி போச்சு. பேலன்ஸ் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ண 90. அதுதான் எங்கள் தேர்ட் பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ 1 and 3, இந்த 1 and 3லேருந்து இந்த ஃபோர்த் பாயிண்ட் வருது. சரிங்களா? இப்போ கிளியர் பண்ணிடலாம். 1 and 3 பாருங்க, 1 and 3 ரெண்டுத்துலையுமே பாருங்க ரைட் சைடில் 90 இருக்கு. அப்போ RHS லெஃப்ட் சைடு அப்படியே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, ஈக்குவேட் பண்ணும்போது எதாவது கேன்சல் ஆகும் பாருங்க. ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RPQ கேன்சல் ஆகிடும். ஆங்கிள் RPQ கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ஆங்கிள் QPP ஈக்குவல் டு ஆங்கிள் QRP வரும். இது ஃபோர்த் பாயிண்ட். ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்ட். அடுத்தது இந்த QPP ஈக்குவல் டு QRP, அதை ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். QPP ஈக்குவல் டு, அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, இந்த QPP QRP இதுல QRP ஈக்குவல் டு PSQ அப்படின்னு இருக்கு. ஆங்கிள்ஸ் சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். அதனால என்ன பண்ணணும், இந்த QRPயும் இந்த PSQவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எப்படின்றத இப்போ நான் டயக்ராம்ல காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் டயக்ராமு. ஏன்னா இந்த டயக்ராம் இல்லாமல் போட முடியாது. டயக்ராம் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வந்து முடியும். இது R, இது S, இது Q, இடத்துல T. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா QRP இந்த ஆங்கிளும் PSQ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா சேம் செக்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கு எப்பவுமே. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி இருக்கு, இப்படி போடுறோம். அதாவது இந்த பேஸ் லைன் வந்து காமனா இருக்கு, ஆனா வந்து ஆங்கிள் மட்டும் வேற வேற இப்படி மாத்தி போட்டுருக்கும். சர்க்கிள் வேற வேற இடத்துல டச் ஆகுது. இப்போ இந்த ஆங்கிள் எல்லாமே சேமா இருக்கும். இதான் வந்து சேம் செக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, இந்த PQன்றது லைன் பேஸ் லைனு. ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த எஸ்ன்ற பாயிண்ட், எஸ்ன்ற ஆங்கிள் இருக்கு, அதே மாதிரி இங்க ஆர்ன்ற ஆங்கிள் இருக்கு. ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து PQ மாதிரி வச்சுக்கிட்டு போட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ அது சேமா இருக்கும் அந்த ரெண்டு ஆங்கிளும். ஸோ அதுதான் அங்கே ஃபிஃப்த் பாயிண்ட்ல ஈக்குவல் சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபிஃப்த் பாயிண்ட் அது ஈக்குவல் சொல்லிட்டாங்க. தேர்ஃபோர் இந்த 4 and 5, இந்த 4 and 5 பாருங்களேன், இந்த 4 and 5ல இதுலயும் QRP ஆங்கிள் QRP ஈக்குவலா இருக்கா? அப்ப ஆங்கிள் QPPயும் ஆங்கிள் PSQவும் ஈக்குவல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ண சொல்லுது. ஆங்கிள் QPP ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ. அடுத்தது
7th பாயிண்ட். இப்போ மறுபடியும் டயக்ராம் போட்டாதான் இதுவாகும். ஸோ AB P இது வந்து Q, இது R, இங்கே S வரும், இங்கே T. இப்போ 7th பாயிண்ட்ல இருந்து பாருங்க, QPB plus QPA, QPB இந்த ஆங்கிளையும் QPA இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணா இதை லீனியர் பேர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ 180 டிகிரி லீனியர் பேர். அடுத்தது PSQ plus PTQ, PSQ இந்த ஆங்கிளும் அதே மாதிரி வந்து PTQ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180. எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 180 வரும். அப்போ இந்த ஆங்கிளும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் 180 வரும் இல்லைங்களா? அதாவது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னு வச்சுக்கலாம். இப்படிதான் குவாட்ரிலேட்டர் உள்ள சர்க்கிள்குள்ள இருக்கு. இல்லை இந்த ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரும் சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து யூஸ் பண்ணி 180. அடுத்தது இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு, 7 and 8 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா, ஏன்னா ரெண்டுமே ரைட் சைடில் 180 இருக்கு இல்லையா? அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா எது கேன்சல் ஆக போகுது இதில்? இப்போ 7 and 8 வந்து ஈக்குவேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஏற்கனவே 6th பாயிண்ட்ல QPPயும் PSQயும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறேன், இந்த PSQ இருக்கிறதுல QPPன்னு போடுறேன். போட்டோன்னு வச்சுங்களேன், இந்த QPP லெஃப்ட் சைடில் இருக்க QPP கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் QPA ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரூஃப்.